கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே சளி கூட்டக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட தொண அப்படின்னு பேசி தீர்த்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். ஆனா அது ரொம்பவுமே தவறான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா, கன்னிராசியை சேர்ந்த நீங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையா சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ரொம்பவுமே சுதந்திரமான போக்கு உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தானா முயற்சி செஞ்சு அதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் வந்து சேரப்போகுது, அதாவது இந்த வாரம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது, இந்த வாரத்துல உங்களுக்கு பலமா என்ன விஷயம் நடக்கும், பலவீனமா என்ன நடக்கும், கவனமா நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் செயல்படணும் அப்படிங்கறது தான் நாம இப்போ விரிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அது எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு செய்யறது ரொம்பவுமே நல்லது. முடிஞ்சா வீட்டுக்கு அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுவது இன்னுமே ரொம்பவும் சிறப்பானது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான், ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கிறதுனால கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரர்களுமே இந்த இறைவனின் வழிபாட்டை, அதாவது பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள் உடனே கை வந்து சேரும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஒரு 7 வாரம் செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதை நீங்க கண் கூட காண போறீங்க. ரொம்ப நாள் ஆசை ஒண்ணு நிறைவேறும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கு வென்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அந்த இறைவனின் அருளால் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களுமே உடனே கிடைக்க பற்றி நீங்க நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களுக்காக நாராயணனிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் நேயர்களே. நாம இப்ப உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நீங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டு இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே ரொம்பவுமே தீவிரமா கச்சிதமா செயலாற்றக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஏதாவது ஒரு வேலையை செய்யறன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த ஒரு தவறும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பீங்க. அதே போல ஒரு விஷயத்தை இப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிற விஷயம் நீங்க செஞ்சதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியாவே கிடைக்கும். அவ்வளவு திறமையா செயலாற்றக்கூடியவங்க தான் நீங்க. உங்களோட மனசுல 1000 கஷ்டம் இருக்கும், ஆனா அது யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. ஆனா மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரவும், மேலும் இந்த ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் தீரவும், இந்த ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, இதற்கான முழுமையான தீர்வுமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க எளிய முறையில தீர்த்துக்க முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட போன் மூலியமாவே இவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்ப இவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொழில், வியாபாரம், குடும்பத்துலன்னு எவ்வளவு பிரச்சனை இருந்தவங்களுமே இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தோட வாழ்வதா சொன்னாங்க. அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம். இதுல தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில தீர்வுகளுமே சொல்றாங்க. ரொம்பவுமே எளிதில் உங்களோட பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்லுமே நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நாம இப்போ இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிங்கறது விரிவா பார்க்கலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முதல்ல என்ன விஷயம் சாதகமா நடக்கும் அப்படின்னு பாத்திரலாம். ராசிநாதன் புதன் சூரியனோட இணைஞ்சிருக்காரு. அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே சூரிய பகவானோட இணைஞ்சிருக்கிறதுனால இந்த வாரம் யோகம் தரக்கூடிய நிலையில பல வாய்ப்புகள் உங்களை வந்தடையும். அது நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெற முடியும். சில சிக்கலான விஷயத்து கூட ரொம்ப இந்த 2 கிரகங்களுமே தீர்வு தரக்கூடிய வகையில அமையும். இப்படி நிறைய விஷயத்துக்கான வெற்றி வாய்ப்பு வந்து சேரும். குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமா அமைத்து கொண்டால் வெற்றியை நீங்க தக்க வைத்துக் கொள்ள முடியும். 6ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் இணைஞ்சிருக்கிறதுனால பொருளாதாரம் உயர்ந்து காணப்படும். திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம காத்துட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்பு உண்டாகும். அதாவது சந்தான அமைப்புமே கிடைக்கும்.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறை கிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வருமானம் இந்த வாரம் அதிகரித்து காணப்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வாகன யோகமும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, விரயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால மறைமுகமான செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வரலாம். ஏழில் சுக்கிரன் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அஷ்டமஸ்தானமும் சற்று பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. உஷ்ண வியாதிகளால் தொந்தரவு வரலாம். எட்டில் சூரியன் இருக்கிறதுனால தேவையில்லாத பயணங்களும் அதனால் வீண் அலைச்சலும் உண்டாகும். வேலைக்கு உணவும் தூக்கமும் இல்லாதது போல உணர்வீங்க. மன சோர்வு ஏற்படும். மேலும் நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், கவலைகள் தீர பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, தினமுமே நீங்க உங்களோட வீட்டுல கூட மகாலட்சுமி அன்னைக்கு விளக்கேற்றி உங்களோட மனக்குறைய சொல்லி வழிபட்டு வந்தால் நன்மைகளை நீங்க பெற முடியும். அன்னையின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாங்க. மகாலட்சுமி அன்னை பரிபூர்ணமா உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதே போல காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது இன்னுமே ரொம்பவுமே சிறப்பான நல்ல பயன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடு அமையும். இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க தொடர்ந்து உங்களோட வீடுகள்ல கூட செய்யலாம். ரொம்பவுமே எளிய முறையில ஒரு விஷயம் தான், நன்மைகளை பெற முடியும் இதனால. இப்ப இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலை எப்படி இருக்கு, கிரக நிலைகளால் என்ன மாதிரியான மாற்றம் வரும், இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். கிரக நிலை அப்படின்னு சொன்னா, ராசியில சந்திரனும், ரணருண ரோகஸ்தானத்துல சனியும் ராகுவும், கலஸ்ரஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்காங்க. மேலும் ஐன சைன போகஸ்தானத்தில் கேதுவும் வளம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறப்போகிறார். இந்த கிரக நிலை மாற்றத்தால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செஞ்சு முடிக்க முடியும். அதே மாதிரி அடுத்தவங்களோட விஷயத்துல நீங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது. நீங்க வேலையில உங்களுக்கான பணிகளை நீங்க மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காம இருக்கிறது இன்னமும் நல்லது. அதே வேளையில அடுத்தவங்க செயல்களுக்கு நீங்க பொறுப்பேற்காமல் இருக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லதா இருக்கும். இது 3மே பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அதனால கவனமா செயல்படணும். வீண் அலைச்சல் வரலாம். குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன சண்டை வரலாம். சகோதரர் மற்றும் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். கவனமா இருங்க. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடபாடுகள் வரும். அதெல்லாம் சமாளிச்ச நன்மைகளை பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சக ஊழியர்கள் கிட்ட சாமர்த்தியமா பழகினி காரிய அனுகூலத்தை நீங்க அடைய முடியும். அலுவலக விவகாரங்கள்ல சாமர்த்தியமா நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனையுமே எளிதில் சமாளிக்க முடியும். பெண்களுக்கு சமயம் செய்யும் பொழுது கவனமா செயல்படணும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல நடைபெறுகிற நல்ல காரியம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்க போகுது. நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். போதுமான வரையில நீங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிச்சா நன்மைகள் உண்டாகும். சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலுமே அந்த விரயம் அப்படிங்கிறது எல்லாமே சுப செலவுகள் அப்படிங்கறத உணர்வீங்க. இன்னும் பணவரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை திறமை அதிகரிக்கும். நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்தவங்களுக்கு நன்மை பல வகையிலுமே சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் நிறைய உண்டாகும். அதெல்லாம் கவனமா படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டீங்கன்னா நல்லது. சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வேலைகளுமே சுமூகமா சுலபமா நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் சேரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது தானா சேரும். பொருளாதார வசதிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு உண்டாகி இருக்கு. ரொம்ப நாளா நீங்க வாங்க நினைச்ச வண்டி வாகனத்தை இப்ப வாங்குவீங்க, அல்லது பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புதிய வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலருக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான முயற்சிகள்ல ஈடுபட்டீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்க பெற முடியும். பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்பட்டாலே நன்மைகள் யாவும் சேரும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் முன்னெச்சரிக்கை அவசியம். அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடாமல் இருந்தாலே போதுமான வரைக்கும் நீங்க நிம்மதியா
இந்த வாரம் எல்லா விஷயத்தையுமே செயல்படுத்த முடியும். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், வீட்டில் இருக்கவங்க யாராவது கன்னிராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, பார்த்து பயன்பெற்றும். மேலும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் காண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.